Hello students, welcome back to JKG Max. சரி நம்ம 10th Max chapter 5 exercise 5.1 தான் பார்க்க போகிறோம். அதில் second sum. Determine whether the following set of points are collinear அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொலினியர்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஆன்சர் வந்து 0ன்னு வந்தால் அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கொலினியருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கொடுத்த பாயிண்ட்டை அப்படியே டேக் ஓவர் பண்ணால் மட்டும் போதும், அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலுக்கு மட்டும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராஃப் போட்டு பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது கொலினியர் அப்படின்றதுனால நான் அவங்க கொடுத்த பாயிண்ட்டை அப்படியே எடுத்துக்கிறேன். இது x1 y1, இது x2 y2, திஸ் இஸ் x3 அண்டு y3. கொலினியருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஆஃப் x1 x2 x3 again x1 y1 y2 y3, ஸோ அகெயின் வந்து y1. now half of x1 னா என்ன? minus 1/2, x2 னா என்ன? minus 5, x3 னா என்ன? minus 8, x1 னா again minus 1/2, y1 னா என்ன? 3, y2 னா என்ன? 6, y3 னா 8, again y1 னா வந்துட்டு 3. ஓகே, now இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஆஃப் கிராஸ் மல்டிபிள் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே மேலே இருந்து தான் கீழே பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/2 6 மல்டிபிள் பண்ணணும். எப்போயுமே மல்டிபிள் மேலே பண்ணிக்கோங்க. 1 6 are 6, அப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? -6/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 8s are 40, மைனஸ் இருக்கிறதுனால -40. நெக்ஸ்ட்டு 8 3s are 24, மைனஸ் இருக்கிறதுனால -24. ஒரு செட் ஆஃப் பேர் முடிஞ்ச அப்புறம் மைனஸ் போடுங்க. இப்போ கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணோம். 5 3s are 15, மைனஸ் இருக்கிறதுனால -15. 6 8s are 48, மைனஸ் இருக்கிறதுனால -48. இப்போ 8 1/2 மல்டிபிள் பண்ணணும். எப்போயுமே மல்டிபிள் நான் சொல்லியிருக்கேன் மேலே தான் பண்ணணும். அப்போ 1 8s are 8, அப்போ இங்கே என்ன இருக்குது? -8/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நவ் ஆஃப் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க. 3, அப்போ இங்கே என்ன இருக்குது? -3 -40 -24 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 4 2s are 8, -15 -48 -4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நவ் ஆஃப் இது எல்லாமே மைனஸில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 40 64 67 -67ன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ். இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 48 58 63, அகெயின் இங்கேயும் வந்து 67, எல்லாமே மைனஸாக இருக்கிறதுனால -67. ஓகே, நவ் ஆஃப் -67. ஸோ இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +67. ஸோ +67க்கு -67 எப்பவுமே கேன்சல். ஸோ கேன்சல் ஆயிடுச்சா? ரிமைனிங் அங்கே என்ன இருக்கும்? 0. அப்போனா ஆஃப் இதோட ஆன்சர் என்ன? இதுக்கு இது கேன்சல், ரிமைனிங் வந்து 0. எனிதிங் மல்டிபிள் 0 0 வில் பி கம். ஸோ இது இங்கே 0ன்னு போட்டு therefore the given points are collinear இப்படின்னு நீங்கள் எப்பவுமே ரைட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1ல் செகண்ட் சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அவங்க வந்து கொலினியர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா a, b + c, b, c + a, c, a + b. ஸோ கொலினியருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கிராஃப்லாம் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது x1 y1, இது x2 y2, திஸ் இஸ் x3, அகெயின் வந்து y3 அப்படின்னு எடுத்துக்கலாம். கொலினியருக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா ஆஃப் x1 x2 x3 அகெயின் x1 y1 y2 y3, ஸோ அகெயின் வந்து y1. இதுதான் கொலினியருக்கு ஃபார்முலா. நீங்கள் ட்ரையாங்கிளுக்கும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. நவ் ஆஃப் x1னா என்ன? a, x2னா b, x3னா c, அகெயின் வந்து x1னா வந்துட்டு a, y1னா வந்து b + c, y2னா c + a, y3னா a + b, அகெயின் y1னா b + c. ஓகே, நவ் ஆஃப் ஸோ எப்பவுமே கிராஸ் மல்டிபிள் மேலே இருந்து தான் எப்பவுமே கீழே பண்ணணும். ஆஃப்டர் கீழே இருந்து மேலே பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ஏவையும் சி ப்ளஸ் ஏவை மல்டிபிள் பண்ணோம். அப்போ பாருங்கள், ஏவும் சியும் மல்டிபிள் பண்ணால் ஏசி, ஏவையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியும் ஏவும் மல்டிபிள் பண்ணால் பிஏ, பியும் மல்டிபிள் பண்ணால் பி ஸ்கொயர். ஆஃப்டர் சியும் பியும் மல்டிபிள் பண்ணால் சிபி, சியும் மல்டிபிள் பண்ணால் சி ஸ்கொயர். இது மாதிரி போட்டு ஓகே. நவ் ஒன்ஸ் நீங்கள் மேலே முடிச்ச அப்புறமா மைனஸ் போட்டு இப்போ கீழே இருந்து அகெயின் மேலே மல்டிபிள் பண்ணும். இப்போ பாருங்கள், பியை வச்சு இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணும். பியும் மல்டிபிள் பண்ணால் பி ஸ்கொயர், சியும் மல்டிபிள் பண்ணால் பிசி, சியும் மல்டிபிள் பண்ணால் சி ஸ்கொயர், ஏவும் மல்டிபிள் பண்ணால் சிஏ. ஆஃப்டர் இங்கே ஏவையும் மல்டிபிள் பண்ணால் ஏ ஸ்கொயர், பியும் மல்டிபிள் பண்ணால் ஏபி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடணும். இது நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிட்டு கூட எடுத்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக. நவ் ஆஃப் இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸை நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே மைனஸ் பி ஸ்கொயர், மைனஸ் பிசி, மைனஸ் சி ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டே போடுறேன். ஏசி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி, ஆஃப்டர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி இப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ ப்ளஸ் ஏசிக்கு மைனஸ் ஏசி கேன்சல், ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் ஏபிக்கு மைனஸ் ஏபி கேன்சல், பி ஸ்கொயருக்கு மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல், பிசிக்கு மைனஸ் பிசி கேன்சல், சி ஸ்கொயருக்கு மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல். ஸோ எல்லாமே இங்கே என்ன ஆச்சு? உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0. எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கும்? 0. அப்போ எனிதிங் மல்டிபிள் 0, 0 கூட 1/2 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் வரும்? 0. அப்போ உங்கள் ஆன்சர் 0 வந்தால் அப்போ therefore அவங்க கொடுத்த பாயிண்ட் வந்து கொலினியர்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore the given points are collinear. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து எழுதணும் எப்பவுமே. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.